தமிழக முதலமைச்சராக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர், மக்களுடைய மனதில் என்றுமே நிரந்தர முதலமைச்சராக வீற்றிருக்கிற அம்மாவுடைய விடுதலைக்கான ஒரு அறவழி போராட்டம், அறவழி உண்ணாவிரதம் இன்றைக்கு திரையுலகத்தை சார்ந்தவர்களும், இன்றைக்கு எங்களை போன்ற திரையுலகத்திலிருந்து அம்மாவின் கட்சியில் இன்றைக்கு கடைநிலை தொண்டனாக இருக்கிற அனைவரும் இணைந்து நடத்துகிற உண்ணாவிரத பிரார்த்தனை போராட்டம். வெகு விரைவிலே அவர் மீண்டும் தமிழக முதலமைச்சராக வெகு விரைவிலே பொறுப்பேற்று மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்கிற இந்த வேண்டுதல் நிறைவேண்டும் என்று தமிழக மக்களை வேண்டுங்கள். இந்த நவராத்திரியில் அம்மாவை அண்டை மாநிலத்தில் அடகு வைத்து விட்டோம். நவராத்திரி முடிகிற வரை, முடிந்த பிறகு நம் தெய்வம் நமக்கு திரும்ப கிடைக்கும். நன்றி. தமிழக முதல்வருக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த செயல் கண்டிக்கத்தக்கது. இதன் மூலம் இந்த முடிவு தமிழக மக்களை அவமானப்படுத்தியதாக நான் கருதுகிறேன். 9 கோடி மக்களும் பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் தனி மெஜாரிட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவியை அவமானப்படுத்தியதன் மூலம் சட்டம் தமிழகத்தை தண்டித்திருக்கிறது, தமிழகத்தை அவமானப்படுத்தியிருக்கிறது என்பதாக நான் உணர்கிறேன். இந்த போராட்டம், இந்த மிக மாபெரும் மேடையும், இந்த மாபெரும் ஜனத்திரளும் தமிழ் திரைப்படத்துறையின் ஒட்டுமொத்த சாதனையாகும். ஒட்டுமொத்த தமிழகமும் இன்று கண்ணீர் கடலில் மிதக்கிறது. ஏழை எளிய மக்கள் உணவின்றி உறக்கமின்றி அம்மா எப்பொழுது வருவார் என்ற கூக்குரல் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது. நெசவாளர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், தொழிலாளர்களாக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், அத்தனை பேருக்கும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சியிலே பொற்காலம் என்று நெஞ்ச நிமிர்த்தி வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள், தன்னிறைவு பெற்றிருந்தார்கள். ஏழை எளிய மக்களுக்கு அற்புதமான திட்டங்களை தீட்டி எந்த விதமான இடைத்தரகரும் இல்லாமல் அவர்களுக்கு என்னென்ன வேண்டுமோ ஏழை மக்களுக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, உறங்க இடம், இப்படி வாரி வழங்கிய வள்ளல் புரட்சித் தலைவி அம்மாவர். அப்படிப்பட்ட அம்மாவை, அம்மாவுடைய புகழ் உலகமெங்கும் பரவியதை பொறுக்க முடியாத அரசியல் சூழ்ச்சிக்காரர்கள் அரசியல் சூழ்ச்சி வலையில் பின்னி அம்மா அவர்களை சிக்க வைத்து அவர்களை சிறை தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறார். ஆனால் பிரபல சட்ட நிபுணர் ராம்ஜெத் மலானி அவர்கள் கூட இது வரலாற்று பிழையான தீர்ப்பு, இது சரியான தீர்ப்பல்ல என்று அவர்களே சொல்லியிருக்கிறார். கர்நாடகாவிலே வாதாடி சட்டமன்றத்திலே, நீதிமன்றத்திலே வாதாடி போராடி காவிரி தண்ணீரை கொண்டு வந்தமைக்காக அம்மா அவர்கள் மீது கர்நாடகம் ஒரு கோபக்குறியோடு இருந்த நேரத்திலே அங்கே கர்நாடகத்தில் இந்த நீதிமன்றம் சரியான தீர்ப்பு வழங்கவில்லை என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் மட்டுமல்ல பல அரசியல் தலைவர்களும் இது சரியான தீர்ப்பல்ல என்று முழங்குகிறார்கள். அம்மா எத்தனையோ தடைகளை தகர்த்தெறிந்து வந்தவர். இந்த வழக்கையும் தூளாக்குவார், கண்டிப்பாக வெற்றி பெறுவார், விரைவிலே அரியணை ஏறுவார், ஒரு நாள் இந்தியாவினுடைய பிரதமராகவும் வருவார், மக்களின் குறை தீர்ப்பார். மக்கள் எதிர்பார்க்குறோம், வருவார். எங்கள் அம்மா எங்களுக்கெல்லாம் ஆதரவு கரம் தருவார் என்று சொல்லி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். நவராத்திரினாலே எல்லாரும் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. ஆனால் இந்த ஒரு வாரம் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு துக்ககரமான நாளாகிடுச்சு. அம்மா புரட்சித் தலைவி முதல்வர்கள் இந்த தமிழ்நாட்டால் எல்லாருமே அம்மான்னு கூப்பிடக்கூடிய ஒரு நபர். எனக்கு செல்ல அம்முக்கா. நான் நிறைய படம் அவங்களோட ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு மகாராணி மாதிரி அவங்க அப்போவே வந்து வாழ்ந்திருக்காங்க, இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மக்களுக்காக நிறைய நல்ல தொண்டுகள் செஞ்சுருக்காங்க. நான் இதை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. இன்றைக்கி திரையுலகமே இங்கே வந்து கூடியிருந்து எல்லாரும் வந்து அவங்களுக்கு இங்கே அவங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க.
நான் ஒரு தனி மனுஷியாக அவங்க வந்து நல்லா இருக்கணும், கண்டிப்பாக வெளியில் வந்துடுவாங்கன்னு என்னுடைய எல்லா இறைவனை டெய்லி வேண்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த நம்பிக்கையும் இருக்குது. தமிழர்களே, சகோதரர்களே, நாம் ஒன்றிணைந்து போராடுவோம். நமது முதல்வரை மீண்டும் திரும்பி கொண்டு வருவோம் என்பதை நீங்கள் உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். ஆகவே யாரும் நீங்கள் உங்கள் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள் என்பதை எங்களுடைய வேண்டுகோள். அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். எங்களுடைய தீர்மானத்தினை, எங்களுடைய உணர்வினை, ஒட்டுமொத்த குரலை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு சிவா அவர்களை வாசிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ் திரையுலகின் சார்பில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம், தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை, தென்னிந்திய நடிகர் சங்கம், தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம், தமிழ்நாடு திரைப்பட விநியோகஸ்தர்கள் கூட்டமைப்பு, சென்னை நகர திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம், சின்னத்திரை கலைஞர்கள் கூட்டமைப்பு, திரைப்பட பிஆர்ஓக்கள் சங்கம் ஆகிய அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து மாபெரும் மௌன உண்ணாவிரத அறப்போராட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறோம். இந்த அனைத்து அமைப்புகளின் ஒட்டுமொத்த குரலாக, ஓங்கிய குரலாக ஒரே தீர்மானத்தை ஏகமனதாக இங்கே நிறைவேற்றுகிறோம். அனைத்து தமிழக மக்களின் வளமான வாழ்வாதாரத்தை உயர்த்திய, உலகத் தமிழர்களின் உரிமைகளை பாதுகாத்த இதய தெய்வம் மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி தங்க தாரகை அம்மா அவர்கள் மீது புனையப்பட்ட வழக்கிலிருந்து நீதிமன்றத்தின் மூலமாகவே குற்றமற்றவர் என அறிவிக்கப்பட்டு மிக விரைவில் விடுதலை அடைந்து தமிழக முதல்வராக மீண்டும் அரியணையில் அமர வேண்டும் என்ற 10 கோடி தமிழர்களின் உணர்வுகளைப் போலவே ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகம் என்று பிரார்த்தனை செய்கிறது. நிச்சயமாக, உறுதியாக எங்களது பிரார்த்தனை நிறைவேறி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீண்டும் தமிழக முதல்வராக அரியணையில் அமர்வார். இது உறுதி, உறுதி, உறுதி.